Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion Veera Vijay along with me. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சூப்பரான ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஒரு என்ன ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க? An object falls from the top of tower if comes down half height in 2 seconds. Time taken by the object to reach the ground is. சூப்பரான क्वेश्चन. இது என்ன அப்படின்னா ஒரு டவர் வீர விஜய் வந்து சல்லுன்னு ஒரு டவருக்கு போயிடுறாரு. டவரில் போயிட்டு வீர விஜய் வந்து நின்றுருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆப்ஜெக்டை கையில் இருக்க ஆப்ஜெக்டை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை அப்படியே போடுறாரு. ஸோ டவர் வந்து டவரோட பாதி தூரத்தில் வரும்போது அதுக்கு வந்து 2 செகண்ட் தேவைப்படுது. ஸோ டவரோட பாதி தூரத்துக்கு வந்து 2 செகண்ட். மிச்சம் பாதி தூரத்துக்கு எவ்வளோ ஆகும், அது முழுசாக எவ்வளோ ஆகும்? இது 2னா முழுசாக விழுறதுக்கு இங்கேருந்து கீழே விழுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதான் கேள்வி. பார்த்தோம்னா இது 2 கூட்டல் 2 4 போட்டு வெற்றிக்குள் போட்டுரும். ஆனால் 2 கூட்டல் 2 4 போட்டால் அதெல்லாம் வந்து கணக்கு வழக்கு இதுவாகாது, தப்பு அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதுபடி பார்த்தீங்கன்னா S = UT + AT ஸ்கொயர் அப்படின்றத வச்சுக்கிறோம். ஸோ இந்த முழு தூரம் வந்து h அப்படின்னா இங்கே பாதி தூரம் வந்து h/2. அப்போ எஸ்க்கு பதிலாக h/2. இனிஷியல் வெலாசிட்டி 0 தான் இருக்கும், u வந்து 0வாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ½ AT ஸ்கொயர்னா ஏக்கு பதிலாக வந்து ஜின்னு போட்டுக்கலாம். அப்போ டி வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 2 ஸ்கொயர். அப்போ ஒரு 2 வந்து இந்த 2 அடிச்சுலாம். அப்போ h = 4g. h வந்து h = 4g அப்படின்னு வந்தது. h = 4g அப்படின்னா இப்போ நமக்கு எப்படி அடுத்தது என்ன இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா v = u + AT அப்படின்னா v = u +னா இங்கே இனிஷியல் 0 தான். இப்போ v = AT அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். v = ATன்னு தெரிஞ்சுக்கலாம். டைம் வந்து நமக்கு தெரியாது. டைம் தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ விக்கு பதிலாக வந்து h தெரிஞ்சால் ஹோட இது தெரிஞ்சால் நமக்கு அடுத்தது வந்து v² = u² + AT + 2g h. அப்போ v = √2gh. h = 4g அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா 8g √8 அப்படின்னு வரும். இப்போ v வந்து கண்டுபிடிச்சாச்சு. v கண்டுபிடிச்ச பிறகு t = v/g. இங்கே v = ஏக்கு பதிலாக gt போடலாம். v/g தான் அது. அப்போ v வந்து g√8னா g போட்டால் g கேன்சல் ஆகிடும். அப்போ t = √8. √8னா 2√2 இல்லை 2 × 1.4 போட்டோன்னா 2.8. ஸோ முழுசாக வந்து உலர்றதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுது? 2.8 செகண்ட் தான் தேவைப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாதி தூரம் வர்றதுக்கு 2 செகண்டு, கீழே போகிறதுக்கு வெறும் 0.8 செகண்ட் தான் தேவைப்படுது. பாதி தூரத்துக்கு 2 செகண்டு, முழு தூரத்துக்கு 2.8. அப்போ இந்த பாதி தூரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது? 0.8 செகண்ட் தான் தேவைப்படுது. எல்லாமே பேசிக் ஈக்குவேஷன் தான், ஆனால் சூப்பரான சம் இது. ஸோ நமக்கு என்னென்னா இது வரைக்கும் பாதி வரைக்கும் 2 வந்திருக்கு. ஒருவேளை இது 1.2 இருக்குமோ, இது 1.5 இருக்குமோ? இல்லை, ரொம்ப கம்மியான தூரம் தான் தேவைப்படுது. 0.8 தான். 2.8 செகண்ட் தான். சூப்பரான கொஸ்டின். ஸோ நமக்காக டவர் மேலே ஏறி நின்று கல் போட்ட வீர விஜய்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.